இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வீடு கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைக்குள் புகுந்து செல்போன் பேசியபடி அங்கிருந்த கல்லாப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40,000 பணத்தை திருடிச் செல்லும் மர்ம நபர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் அவரை தேடி வருகின்றனர். காரைக்காலில் கட்டப்பட்டுள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் 3 பேரிடம் 3.28 லட்சம் ரூபாயை அபகரித்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் சட்டவிரோதமாக NOC வழங்கப்பட்டதற்கு கண்டனம். துறை இயக்குநரிடம் ஆதாரங்களுடன் புகார் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட கிருமாபாக்கம் பகுதியை சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் அதே பகுதி பிள்ளையார்குப்பம் சாலையில் வீட்டு கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் கடையில் உள்ள அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு பின்புறம் கட்டுமான பொருட்கள் வைத்திருந்த இடத்திற்கு சென்றுவிட்டு பின்னர் மீண்டும் அலுவலகம் வந்தபோது அங்கிருந்த கல்லாப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40,000 மாயமாகி போய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த டிப்டாப் ஆசாமி ஒருவர் கடை வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்போன் பேசியபடியே கடையின் அலுவலகத்துக்குள் நுழைந்து தண்ணீர் குடிப்பது போல் பாவனை செய்து தொடர்ந்து அங்கும் இங்கும் நோக்கமிட்டு பின்னர் கல்லாப்பட்டியில் இருந்த ரூபாய் 40,000 பணத்தை லாவகமாக திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அக்காட்சிகளுடன் பாஸ்கர் கிருமாபாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட டிப்டாப் ஆசாமியை தேடி வருகின்றனர். அதெல்லாம் வந்து பேச போனால் அவனை வந்து கொஞ்சம் கண்காணிச்சு தான் நல்லா இருக்கும். பெருசாக பக்கத்தில் பெருசாக அதை பெருசாக இதுதான் கிளியராக எனக்கு தெரியல. கிளியர் பண்ணுற மாதிரி தான் சண்டை வருவான் சொல்கிறான். ஆனால் வண்டி பேக்கில் ஸ்டாண்டுன்னு சொல்கிறான். பேட்டுன்ற மாதிரி தான் சொல்கிறேன். பார்த்த மாதிரி என்ன ஒரு பேட்டு பிள்ளையார் கொண்டு பேர் என்ன எனக்கு சரி கேட்டு பாரு நீ அப்படியே சரி கேட்டு உள்ள நேரம் புரிஞ்சு பார்க்குறான். இல்லை அவனுக்கு தெரியுது, அவனுக்கு எங்கே தெரியுது, அவனுக்கு கரெக்டாக டைரி யாரையும் இன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். யாராவது காசு அனுப்புவாங்க, டைரி அனுப்புவாங்க. காரைக்கால் கோவில் 10 புறவழிச்சாலையில் ரூபாய் 491 கோடி மதிப்பில் 5 தளம் கொண்ட ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கட்டிடம் மாணவ மாணவியர்களுக்கு தனித்தனி விடுதி, செவிலியர் விடுதி மற்றும் 154 குடியிருப்பு கட்டப்பட்டு திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி முன்னிலை வகித்தனர். முன்னதாக ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் வரவேற்றார். சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், MP செல்வ கணபதி, தலைமை செயலர் சரத் சௌஹான், MLA-க்கள் திருமுருகன், சிவா, ஆறுமுகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். कुल ₹48,000 કરોડના વિકાસ કાર્યોની ભેટ આપવા માનનીય પ્રધાનમંત્રી શ્રી આપણી વચ્ચે પધાર્યા છે. புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரசாந்த். இவருக்கு மொபைல் போனில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலம் பணம் முதலீடு செய்தால் அதிக சம்பாதிக்கலாம் என தெரிவித்தார். அதை நம்பி அவர் தனது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 2.95 லட்சம் ரூபாயை மர்ம நபர் வங்கி கணக்குக்கு அனுப்பி ஏமாந்தார். அதேபோல் அருள் ஜோதி என்பவரிடம் வங்கி கிரெடிட் கார்டு வெகுமதி தரப்படுவதாக கூறி அவரது மொபைல் போனில் வந்த OTP எண்ணை வாங்கினார். அடுத்த சில நிமிடத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 28,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. சிவானந்தம் என்பவரின் தனது பேஸ்புக்கில் வந்த லிங்கை கிளிக் செய்தார். அதில் வங்கி விவரங்கள், பாஸ்வேர்டு உள்ளிட்டவைகளை அவர் பதிவு செய்த பின் அவரது வங்கி கணக்கில் இருந்து 5,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. இது குறித்து புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர்.
புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேலிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் புகார் மனு ஒன்று வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த ஸ்ரீதர் கூறுகையில், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து இயக்குநராக பணிபுரிபவர் கார்த்திகேயன். இவர் கடலூர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சாதகமாக செயல்பட்டு நீர்நிலைகள், குட்டை போன்ற இடங்களில் கல்லூரி கட்டியதற்கு NOC சான்றிதழ் வழங்கியுள்ளார். ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கல்லூரி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தற்போது அது நிலுவையில் உள்ளது என்றும், மேலும் நீதிமன்றத்தில் கல்லூரிக்கு எந்த ஒரு அனுமதி வழங்கக்கூடாது என்று தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. உத்தரவை எல்லாம் மீறி பாகூர் கோவில் பஞ்சாயத்து இயக்குனர் சட்டவிரோதமாக செயல்பட்டு கல்லூரிகளுக்கு NOC சான்றிதழ் வழங்கியுள்ளார் என்றும், சட்டவிரோதமாக செயல்பட்ட அதிகாரி மீது துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். தொடர்ந்து உள்ளாட்சித்துறையை தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மகாத்மா காந்தி மருத்துவமனை மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட ரியல் எஸ்டேட் பிளாட் போடுறாங்க. அவங்களுக்கும் SO அப்ரூவல் இல்லாமல், கவுன்சில் அப்ரூவல் இல்லாமல் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரத்துடன், அவர் வழங்கிய அனுமதியெல்லாம் நாங்கள் ஆதாரத்துடன், ஜட்மெண்ட்டில் ஆதாரத்துடன் சம்பந்தப்பட்ட துறை டைரக்ட் இயக்குநரை சந்தித்து நாங்கள் எழுத்துப்பூர்வமாக புகார் தெரிவிச்சிருக்கிறோம். புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகரில் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நேற்று நள்ளிரவு தாகூர் நகரில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு சந்தேகத்துக்கு இடமாக நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரித்த போது அதே பகுதியை சேர்ந்த சசிதரன் வயது 28 என்பதும் டெஸ்டோ பார்களில் DJ இசை நிகழ்ச்சி நடத்துபவர் என தெரிய வந்தது. சசிதரனை சோதனை செய்த போது SST என்கிற போதை ஸ்டாம்ப் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. சசிதரனிடம் இருந்து 7 போதை ஸ்டாம்ப் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்திய போது புதுச்சேரி கிரும்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் சென்னையை சேர்ந்த ஆஷிக் வயது 23 என்பவரிடமிருந்து போதை ஸ்டாம்பை வாங்கியதாக தெரிவித்தார். இதையடுத்து ஆஷிக்கை கைது செய்து விசாரித்த போது அவரது நண்பர் சென்னையை சேர்ந்த இன்ஜினியரிங் மாணவர் சந்தோஷ் 22 என்பவரிடம் இருந்து வாங்கியதாக கூறினார். உடனே போலீசார் சென்னைக்கு விரைந்து சென்று அவரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்கள் 2 பேரிடம் இருந்து 13 போதை ஸ்டாம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட போதை ஸ்டாம்புகளின் மதிப்பு ரூபாய் 1 லட்சம் ஆகும் என்று கூறப்படுகிறது. இவர்களுக்கு போதை ஸ்டாம்ப் சப்ளை செய்தது யார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 40 தொகுதிகளில் 20 தொகுதிகளில் பெண்களும் 20 தொகுதிகள் ஆண்களும் என சம வாய்ப்பு வழங்கப்பட்டு தேர்தல் சந்திக்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற வேட்பாளராக டாக்டர் மேனகா போட்டியிடுகிறார். இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து கட்சியின் சின்னமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் மேனகா, நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழ் வளர்ச்சிக்கு அயராது பாடுபடும் என்றும், நெடுங்கால கோரிக்கையாக உள்ள மாநில அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்போம் என்று தெரிவித்தார். மேலும் உலக தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக புதுச்சேரி உருவாக்கப்படும் என்று கூறிய அவர், சமயம் சாராமல் அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டிற்கு உழைப்போம், அடித்தட்டு மக்களுக்கும் உயர்தரமான இலவச மருத்துவ வசதிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று கூறிய வேட்பாளர் மேனகா, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். பேட்டியின் போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் உடனிருந்தனர். ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் உயர்ந்த அரசியல் கொள்கைகளை மட்டுமே முன்வைத்து களம் காணும் நாம் தமிழர் கட்சியானது எளிய மக்களின் புரட்சி என்பதை தமிழ் சொந்தங்கள் அனைவரும் உணர வேண்டும். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் தமிழின மீட்சிக்கு அயராது பாடுபடுவேன். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு காரைக்கால் கடலின் சீற்றம் முற்றிலும் மாறுபட்டுள்ளதால் கடற்கரையில் ஆங்காங்கே கடலில் குளிப்பது ஆபத்தானது என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பாக எச்சரிக்கை பலகை வைத்தும் அதையும் மீறி சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரையில் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்து உயிரிழப்புகள் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் கடற்கரையை ஒட்டி தற்காலிக காவல் மையம் அமைக்க காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையிலான மாவட்ட காவல்துறை முடிவெடுத்துள்ளது. இதனை அறிந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் நிர்வாகிகள் அதற்கான செலவை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டு ரூபாய் 2.5 லட்சம் செலவில் தற்காலிக காவல் மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் தலைவர் அருள்ராஜ், செயலாளர் சிங்காரவேலு, பொறுப்பாளர் செல்வராஜ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். மக்களின் நலன் கருதி தற்காலிக காவல் மையம் அமைக்க நிதியுதவி அளித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் அமைப்பினருக்கு சமூக ஆர்வலர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.
காரைக்கால் மாவட்டத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. கடந்த 1995ஆம் ஆண்டு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் காலி பணியிடங்கள் ஏற்படும் போது பிரதமர் சங்கங்களின் ஊழியர்களை கொண்டு நிரப்புவோம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சங்க ஊழியர்களின் எதிர்ப்பை மீறி மாவட்டம் முழுவதும் பிரதம சங்கங்கள் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் ஒப்பந்தத்தை மீறி அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்களை ஒன்றியத்தில் பணியமர்த்தி பணி நிரந்தரம் செய்து பதிவு உயர்வு கொடுத்து வருகின்றனர். இது ஒப்பந்தத்திற்கு எதிரானது எனவும் இதுபோல பதிவாளர் அனுமதி பெறாமல் பிரதம சங்கங்களின் உற்பத்தியாகும் பாலுக்கு கமிஷன் தொகையாக லிட்டர் ஒன்றுக்கு ₹1 வீதம் பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் வசூல் செய்ததாகவும் அதன் மதிப்பு தற்போது ₹4,21,76,100 எனவும் முறைகேடாக பெறப்பட்ட இத்தொகையை திருப்பி தர வலியுறுத்தி பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க ஊழியர்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை திருப்பி தராவிட்டால் உண்ணாவிரதத்தை திரும்ப பெறமாட்டோம் என பால் உற்பத்தியாளர்கள் சங்க உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோல பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்திலிருந்து பிரதம சங்கங்களின் மேலாளர் என்று பலரை அனுப்பி அவர்களது ஊதியத்தை பிரதம சங்கங்களிடமிருந்தே கொடுத்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பிரதம சங்கங்களிலிருந்து அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் 554 ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான மேம்படுத்தப்பட்ட மற்றும் உலக தரமான வசதிகள் அமைக்கவும் பொதுமக்களின் வசதிக்காக 1500 ரயில் சுரங்கம் மற்றும் மேம்பாலங்களுக்கான அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட ₹41,000 கோடி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி புதுச்சேரி வில்லியனூர் ரயில்வே நிலையமும் ₹94 கோடி செலவில் நவீனமயமாக்கப்படுவது இதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பேசும்போது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்திலிருந்து புதுச்சேரிக்கு தேவையான நிதிகளை மத்திய அரசு ஒதுக்கி வருகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரியின் மீது தனி கவனம் செலுத்தி போதுமான நிதிகளை ஒதுக்கி மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்கள் நலனுக்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தினமும் 18 மணி நேரம் மக்கள் பணி செய்வதாக பெருமைப்பட தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற்று தொழில் வாரியான கட்டிட தொழிலாளர் சட்டங்கள் மீட்கப்பட்டு மாநில தொழிலாளர் சட்டங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். கட்டிட தொழிலாளர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை புதுடெல்லியில் கொடுப்பது போல் புதுச்சேரியிலும் வழங்க வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தேசிய சட்டம் கட்டாயம் பதிவு தொழிற்சங்க கூட்டுறவு பேர் வேண்டும். 8 மணி நேர வேலை, முழுமையான சமூக பாதுகாப்பு, பணியிட பாதுகாப்பு உட்பட அனைத்து சட்டங்களும் நிறைவேற்ற வேண்டும். அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி, 5000 ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பாக தட்டாஞ்சாவடி பகுதியில் தலைவர் தீர்த்தமலை தலைமையில் பொதுச் செயலாளராக ஆறுமுகம், பொருளாளர் பெரியார் மற்றும் நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன தலைமை அலுவலகத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. அதில் பேசிய பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், கடந்த 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் போதிய ஓய்வூதியம் இல்லை என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 3 விழாவை நோக்கி செல்லும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 34 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வரும் 28ஆம் தேதி மறைமலை அடிகள் சாலையிலிருந்து சட்டப்பேரவை நோக்கி கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி, தன்னாட்சி, கூட்டுறவு, அரசு சார்பு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றும் பேரணியாக சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக இளைஞர் அணி சார்பில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற முழக்கத்தோடு 2 நாள் கால்பந்தாட்ட போட்டி ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 32 அணிகள் பங்கேற்றன. இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. பாஜக இளைஞர் அணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இளைஞர் அணி துணைத் தலைவர் மகேந்திரன் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் பாபு மற்றும் சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரன்
ஆகியோர் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த அணிக்கு 25,000, இரண்டாம் இடம் பிடித்த அணிக்கு 15,000 மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த அணிக்கு 10,000 மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் வெற்றி செல்வம், மகளிர் அணி மாநில தலைவர் ஜெயந்தி, நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் மாநில இளைஞரணி நிர்வாகிகள், மாவட்ட தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ளது ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம். இவ்வாலயத்தின் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசிமக பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ சந்திரசேகரர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜடாயு தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தெப்பல் உற்சவத்தின் போது சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் சாமைப்பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், தொகுதி பாஜகவினர் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணி துவக்கத்தை முன்னிட்டு பாலாலயம் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீடு கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைக்குள் புகுந்து செல்போன் பேசியபடி அங்கிருந்த கல்லாப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40,000 பணத்தை திருடிச் செல்லும் மர்ம நபர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் அவரை தேடி வருகின்றனர். காரைக்காலில் கட்டப்பட்டுள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் 3 பேரிடம் 3.28 லட்சம் ரூபாயை அபகரித்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் சட்டவிரோதமாக NOC வழங்கப்பட்டதற்கு கண்டனம். துறை இயக்குநரிடம் ஆதாரங்களுடன் புகார் வழங்கப்பட்டது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.